பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவர், தம்முடைய ஜனங்களை நித்தமும் பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சரி கட்டுகிற தேவன் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. பிரியமானவர்களே, எளியவனுடைய தேவைகள் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. அது ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அவர்கள் நம்பியிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை. அவைகள் நிச்சயமாகவே தேவன் அருளும்படிக்கு இரக்கம் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்காக இறங்கி பெரிய காரியங்களை நடப்பிக்கிறார். நாம் கேட்டுக்கொள்கிற காரியம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் தேவன் அது நமக்கு வாய்க்கும்படிக்கு தேவன் பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் எதையும் செய்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மனமகிழ்ச்சியோடு வாழும்படிக்கு அவரே தன்னுடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற சகல நன்மைகளும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இதுவரையிலும் நடத்தி வந்த தேவன் நிச்சயமாகவே இனி வரப்போகிற காலங்களிலும் தேவன் நமக்கு துணையாயிருந்து ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். சில வேளை நம் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நம்ம கைக்குடி வராமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நாம் சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து தேவன் இரக்கம் செய்கிற தேவன். அங்கு சீமேயி என்பவன் தாவீதுக்கு விரோதமாக பேசின பொழுது தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அவன் எனக்கு நிந்தனை உண்டாகும்படிக்கு பேசியிருக்கலாம், என் இருதயத்துக்கு துக்கம் உண்டாகும்படிக்கு பேசியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த நிந்தையை பார்த்து, என்னுடைய இந்த சிறுமையை பார்த்து நிச்சயமாகவே எனக்கு நன்மை சரி கட்டும்படிக்கு தேவன் இரக்கம் செய்வார் என்று சொல்கிறார். நம் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற சில காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய சிறுமையை பார்ப்பார். கர்த்தர் நம்முடைய ஒடுக்கத்தை பார்ப்பார். நிச்சயமாகவே இந்த ஒடுக்கத்திலிருந்து, இந்த தீமைகளிலிருந்து, இந்த போராட்டமான சூழ்நிலையில் இருந்து தேவன் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார். தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த தேவைகளை சந்தித்து நிறைவை தந்து ஆசீர்வாதமாய் வாழும்படிக்கு உதவி செய்வார். நன்மைகள் உண்டாகும், தேவ கிருபைகள் உண்டாகும். தேவ பிள்ளைகள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய இரக்கமும் தயவும் எப்பொழுதும் உண்டு. அவர் தீமைகளுக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுகிற தேவன். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இதனால் வரையிலும் நீ நடத்தி வந்த உம்முடைய நல்ல வழிகளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீர் ஆண்டவர் இதுவரையில் நடத்தின தேவன். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து நடத்துங்க. ஆண்டவரை, நாங்கள் போகிற பாதையில் உண்டாயிருக்கிற ஆண்டவர் இந்த தேவைகள், இந்த போராட்டங்கள், இந்த நிந்தனைகள் மத்தியிலே உம்முடைய கரமானது எங்களோடு கூட இருந்து அவைகள் தோற்று போகும்படிக்கு உம்முடைய ஜெயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது உண்டாயிருக்கும்படிக்கு நீர் உதவி செய்வீராக, இரக்கம் செய்வீராக, காத்திருள்வீராக. எல்லாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.